நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, இவரோட மனைவிக்காக சீட்டை பிடிச்சு வச்சிருக்காரு. வாங்கம்மா. கவனம் எங்க இருக்குடி உனக்கு? ஒரு பொண்ணோட கை எவ்வளவு அழகுன்னு அவ கையில இருக்கிற நகத்தை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. பூரி வட்டமா இருக்கா இல்லையான்றதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. நீ பண்ற பூரி வட்டமா இல்லனா உன் சந்தியா அண்ணிய பார்த்து எல்லாரும் சிரிச்ச மாதிரி உன்னையும் பார்த்து சிரிப்பாங்க. இப்படி தள்ளு. பாதாம் பருப்பு 1-2 மிச்சம் இருந்தா அதையும் எடுத்து இந்த பாயசத்துல போடு. அது ஒன்னே ஒண்ணுதான் அத்தை. சம்மந்தி அம்மா, மீனாட்சி, என் அம்மா வந்திருக்காங்க. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்ன இது? பண்டிகை நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரே ஒரு டப்பா மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன பண்றது? கையில அவ்வளவு பணம் தான் இருந்தது. ஐயோ கடவுளே! அம்மாவை பார்த்த உடனே எப்படி ஓடி போயிட்டா? பிறந்த வீட்ல இருந்து யாராவது வந்துட்டா போதும், மருமகளுக்கு கால்ல சக்கரம் வந்துரும். அம்மா, எதுக்காக இவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க? பூஜைக்காக வந்திருப்பாங்க. இல்லன்னா அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? வேற என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மொத்த வராங்க, வாங்க. வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கங்க. வணக்கம் அத்தை. அத குடுமா. பூஜைக்காக எங்க சார்பா சின்ன பரிசு, இத வாங்கிக்கங்க. எதுக்கு சம்பந்தியம்மா? இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? வாங்க உட்காருங்க. இன்னைக்கு சுதா ரொம்ப அழகா இருக்கா. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? பொண்ணு அழகா இருந்தாலே அதால நிறைய பிரச்சனை வருது. என் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு சின்ன கவலை தான். எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமாங்க, நானும் ஒரு பொண்ணை பெத்தவ தானே. அதனால உங்க வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த அம்மன் தான் இவங்களுக்கு நல்ல வழி காட்டணும். கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல புருஷங்க வருவாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் நிச்சயம் ஆகும். ஒருவேளை அந்த அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு துணையா இருந்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே குழந்தை குட்டியோட மறுபடியும் நம்மள பாக்குறதுக்காக அவங்க இங்க வருவாங்க. புகுந்த வீட்டுல இவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ல. அந்த சவிதா கல்யாணம் பண்ணி போக போறது எங்கேயோ இருக்கிற சின்ன கிராமத்துக்கு. ஆனா என்னோட தங்கச்சி பெரிய பட்டணத்துக்கு போக போறா. பெரிய வண்டியில போக போறா. பாம் பாம் பாம். திலீப்போடு சேர்ந்து சந்தோஷமா போலாம். இவங்க கண்டிப்பா திலீப்பை பத்தி தான் பேசுறாங்க. பாத்தியா எப்படி சிரிக்கிறாங்கன்னு? 32 பல்லம் தெரியுது. சிரிக்கத்தானே செய்வாங்க. ஏன்னா நான் தான் முட்டல்தனமா பண்ணிட்டு அவரு வேண்டாம் சொல்லிட்டேன். இவங்களை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் சரியில்லை. வசமா வந்து மாட்டிக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல.
ஆனா இனிமேல முடியாது. நான் பொறுத்துக்கு போறது இல்ல. கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும். ஹாய் சவிதா. என்ன கண்டுக்காத விடு. அவளுக்கு பொறாம. அவளை விட அழகா இருக்குல்ல, அதான் போயிட்டான். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நல்ல முகூர்த்தம் வருது. நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். இப்ப வாங்க போற நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, தண்ணி காலியாயிடுச்சு. நீங்க கிழப்ப எடுத்துட்டு வரீங்களா? ஏன் நீங்க இப்ப எடுத்துட்டு வர மாட்டீங்களா? என் உதவி இல்லாம உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதோ? ஹலோ திலீப், நான் சவிதா பேசுறேன். இல்ல போன் அதுவா கட்டா இருக்கும். சிக்னல் வீக்கா இருக்கும். நான் மறுபடியும் கால் பண்றேன். ஹலோ திலீப். சவிதா, எதுக்காக எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சுதாவோட வீட்டுக்கு போக போறோம். அதனால எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஓகே? திலீப், திலீப், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு முறை இங்க பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வராங்க. நான் இது கட்டாயத்தினால சொல்லல. ஆனா ஒண்ணு திலீப், எனக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க திலீப், என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அன்பு இருக்குன்னா, நீங்க என்ன காதலிச்சது உண்மைனா, நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். நான் இங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஒருவேளை திலீப் பட்ட வரலன்னா, நான் அந்த கிராமத்துல ஒரு அடிமை மாதிரி தான் வாழணும். என்னது, இந்த கர்ச்சிப்புக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்களாண்ணே? இல்லைல்ல, அப்புறம் இந்த கர்ச்சிப் எடுங்க, ஒரு ஆளை உட்கார வைங்கப்பா. ஐயா இருங்க, இது என் பொண்டாட்டியோட இடம். அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக இறங்கி வெளியே போயிருக்காங்க. ஏன்பா தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க? பஸ்ஸை விட்டு இறங்கிருந்தா என்ன வந்திருப்பாங்கல்ல. ஒழுங்கா என்ன உட்கார விடு. டிரைவர்ண்ணே, வண்டி நிறுத்துங்கண்ணே. என் வீட்டில் தண்ணி பிடிக்க போனாங்க, இன்னும் வரலண்ணே. வண்டி நிறுத்துங்க, ஒரு நிமிஷம். டிரைவர்ண்ணே, வண்டி நிறுத்துங்கண்ணே. அண்ணே அண்ணே, யாராவது சொல்லுங்கண்ணே. என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். என்னப்பா, இவங்க தான் உன்னோட மனைவியா? அது கூட்டம் அதிகமா இருந்ததுனால வர முடியல, உங்களையும் பார்க்க முடியல. தேவையில்லாம நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரு, டிக்கெட் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சுல்ல, அதான். மீனாட்சி, உட்காரு. ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்த. சுதா, திலீப்க்கும் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு முழு மனசோட வேண்டிக்க. இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாமே நல்லபடியா நடக்கும். அம்மா தாயே, ப்ளீஸ் இன்னைக்கு இந்த விஷயத்த ஃபைனல் பண்ணிடுங்க. இனியும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. எப்படியாவது நான் அந்த ஊரை விட்டு இதை விட நல்ல ஒரு ஊருக்கு போகணும். அம்மா தாயே, நிச்சயமா என்னால கிராமத்துல போய் வாழவே முடியாது. எனக்கு சிட்டில வாழதான் பிடிச்சிருக்கு. என் மேல கருணை காட்டுங்க. ஏதாவது அற்புதம் நடக்கிற மாதிரி பண்ணுங்க.
உங்கள் விஜய். அப்பா, அம்மா, அங்க பாருங்கம்மா, இவங்க 2 பேரும் இங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்க? என்ன நடக்க போதோ? நீ வாய மூடு. முதல்ல நம்ம வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, அதான் பேசி முடிக்கணும்னு வந்திருப்பாங்க. நல்ல காரியத்துக்கு தடங்கள் வரக்கூடாதுல்ல. எனக்கு தான் கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து நான் இங்க வந்துட்டேன் பாரு. சரி விடுங்கம்மா. ஆனா நீங்க என்ன பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஒருவேளை அத்தைக்கு நான் பண்ண வேலை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுனால இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிடாதீங்கம்மா. எப்படியாவது சமாளிங்க. நீ பேசாத. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத. மாமா, என்ன எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? ஆமா, நீங்க யாரு? சம்மந்தி அம்மா, சம்மந்தி அம்மா, அது அது இவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சம்மந்தி அம்மா. இவங்க தான் கமலா. வணக்கங்க. வணக்கங்க. அப்புறம் இவங்க கூட இருக்கிறது திலீப், இவங்களோட புள்ள. இவங்க இருக்கிறது டெல்லியில. அப்புறம் இப்ப ஏதோ வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நல்ல நாள் அதுமா இவங்க நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வைக்க வந்திருக்காங்க. ஆமா, ஏன் நீங்க வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. இவங்க சுதாவை பக்கத்துல வந்திருக்காங்க போல இருக்கு. என் வாழ்க்கையே போயிடுச்சு. இனி என் நிலைமை என்ன? வாங்க. இந்த பலகாரம் இல்லாம இந்த பூஜை முழுமை அடையாது. அதனால மறக்காம இதை நீ வைக்கணும். ஐயோ, அத்தை பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களே, அது எங்க போச்சு?